இப்போ நம்ம பார்க்க போற கதை வந்து தர்மம் தலைகாக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அத பத்தின கதை தான். நம்ம யாருக்காவது ஒரு உதவி செய்றோம் அப்படின்னா, அந்த உதவி நமக்கு எப்ப வேணாலும், எத்தனை வருடங்கள் கழித்து வேணாலும் அது திரும்ப வரும். அப்படிங்கிற கதைய தான் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு அருகே இருக்கிற ஒரு சிறிய கிராமத்துல ஒரு தாத்தா, பாட்டி வாழ்ந்து வராங்க. அந்த தாத்தா, பாட்டிக்கு மகன் இருக்கான். அந்த மகனுக்கு திருமணமாகி 2 வருடங்கள் கழித்து ஒரு ஆண் வாரிசு பிறக்குது. அந்த ஆண் வாரிசு பேரு தான் கண்ணன். ஹேப்பியா வாழ்ந்துட்டு வராங்க. கண்ணனோட அப்பா, அம்மா ஒரு வரவேற்பு நிகழ்ச்சிக்காக வெளியூருக்கு போயிருக்காங்க. போயிட்டு திரும்ப வரும் வழியில எதிர்பாராத விதமா ஆக்சிடென்ட்ல இறந்து போறாங்க. கண்ணன் தனிமையாயிடுறான். தாத்தா பாட்டி கூட அரவணைப்புல வாழ்ந்துட்டு வரான். தாத்தா பாட்டிக்கு 2 ஏக்கர் விவசாய நிலம் இருக்கிறதுனால அதுல பயிர் பண்ணி வர வருமானத்தை அவனை படிக்க வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு வராங்க. இப்படி நாட்கள் போகுது. இவன் 10th வரையும் படிச்சிட்டு இருக்கான். அதுக்கு மேல அவனுக்கு படிப்புல நாட்டம் இல்லை. சுய தொழில் பண்றது, கிடைக்கிற வேலைக்கு போறது, அந்த மாதிரி ஒரு நேர்மையான வேலையை பார்த்துட்டு வரான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த ஊரை சேர்ந்த ஒரு பொண்ணு நிர்மலா இவங்கிட்ட நட்பா பழகுது. பழகிட்டு காதலா மாறுது. 2 பேருமே ஒருத்தர் விரும்புறாங்க. ஆனா அந்த பொண்ணு வீட்டுல எதிர்ப்பு கிளம்புது. கண்ணனோட தூரத்து சொந்தங்கள் அப்புறம் உறவினர்கள்லாம் பஞ்சாயத்து பண்ணி அந்த பொண்ணை இவன் கூட சேர்த்து வைக்கிறாங்க. அந்த பொண்ணு வீட்டில் கடைசி வரைக்கும் அந்த பொண்ணை சேர்த்துக்கல. அப்புறம் கண்ணனும் நிர்மலாவும் 2 பேரும் இருக்கிற 2 ஏக்கர் விவசாய நிலத்தில் பயிர் பண்ணி வாழ்ந்துட்டு வராங்க. அப்படியே நாட்கள் போகுது. 2 வருடங்கள் கழித்து பையன் பிறக்கிறான். 2 பேத்துக்கும். பையன் பேரு கிஷோர். அடுத்த 1 வருஷம் கழிச்சு ஒரு பொண்ணு பிறக்குது. அந்த பொண்ணு பேரு ஸ்ரேயா. 2 பேரும் ஸ்கூல் படிச்சிட்டு இருக்காங்க. அப்படி நாட்கள் போக அப்பா அம்மாவுக்கு வயல் வேலையில ஹெல்ப் பண்றதும் மற்ற வேலைகளுக்கு உறுதுணையா இருக்கிறதும் அவங்களுக்கு பண்ணிட்டு வராங்க. அப்படி ஒரு நாள் போயிட்டு இருக்கிறப்ப கண்ணன் வந்து இரவு நேரங்களில் சவாரிக்கு போறதுனால அப்படி போயிட்டு இருக்கிறப்ப ஒரு முதியவரை 2 பேர் வழிபறி கும்பல் வந்து தாக்கிட்டு அவர்கிட்ட இருந்த பணம் நகையெல்லாம் பிடுங்கிட்டு அவர் அடிச்சு போட்டு போயிடுது. இதை பார்த்துக்கிட்டு பதறி போய் ஆட்டோவை நிப்பாட்டிட்டு அந்த பெரியவரை காப்பாற்றி ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணி ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குறான் கண்ணன். இந்த நடந்த கதையை வந்து தன்னோட மனைவி கிட்டையும் தன்னோட பசங்கள்கிட்டையும் வந்து சொல்கிறான். இது மாதிரி நம்ம வந்து நேர்மையாக இருக்கணும், அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, பொய் பேசக்கூடாது, உதவி பண்ணுற பண்பை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னோட பசங்களுக்கு அறிவுறுத்துறான். நாட்கள் போகுது. பிள்ளைங்க பள்ளி படிப்பை முடிக்குது. கிஷோர் கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு அரசு உத்தியோகத்துக்கு படிச்சுட்டு இருக்கான். அப்படி படிச்சுட்டு இருக்கக்குள்ள அவனுக்கு போலீஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டு அவனுக்கு ஜாயினிங் ஆர்டர் வந்துடுது. சென்னைக்கு கிளம்பி போகிறான். சென்னையில் தான் ட்ரைனிங். 3 மாதம் ட்ரைனிங் முடிஞ்சதும் போஸ்டிங்கும் அங்கேயே தான். ட்ரைனிங் முடிச்சுட்டு போஸ்டிங் அங்கேயே ஜாயின் பண்ணிடுறான். ஸ்ரேயாவோ கோயம்புத்தூரில் ஒரு தனியார் கல்லூரியில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக படிச்சிட்டு இருக்கா. அப்படி படிச்சுட்டு இருக்கக்குள்ள ஒரு செமஸ்டர் ஹாலிடேஸ் லீவில் கோயம்புத்தூர்லேருந்து திண்டுக்கலுக்கு வந்துட்டு இருக்கா. வர விஷயத்த தன்னோட அப்பா அம்மா கிட்ட தெரியப்படுத்திடுறா. வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ரேயா அவள் தோழி கூட சேர்ந்து திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தன்னோட அப்பா அம்மாவுக்கு. ஸ்ரேயாவோட தோழியோட அப்பா அம்மா வந்துடுறதுனால அவள் கூட தோழி கிளம்பி போயிடுறா. இவன் மட்டும் தனியாக இருக்கா. அவர் சவாரியில் இருக்கிறதுனால கண்ணன் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் போகிறாரு. அதுக்குள்ளே ஆள் நடமாட்டம் இல்லாதனால கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. யாரும் இல்லை. இதை பார்த்துக்கிட்டே இருந்த 2 வழிபறி கும்பல் ஸ்ரேயாவை தூக்கிட்டு போயிட்டு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு புதருக்குள்ள அடித்து செயினெல்லாம் பிடுங்கிட்டு ஃபோனை பிடுங்கிக்கிட்டு சத்தம் போட்டிருக்கா ஸ்ரேயா. உடனே ஃபோனில் ஹெல்ப்னு தன்னோட தோழிக்கு மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணிட்டு ஃபோனை கீழே போட்டுறா. அதையும் தூக்கிடாசிட்டு அவனுங்க கிளம்பிடுறானுங்க. சத்தம் கேட்டதுனால அக்கம் பக்கத்தில் அவங்களாம் வந்துடுவாங்களோன்னு பயந்துட்டு ஓடி போயிடுறாங்க. இவன் மயக்கத்தில் மயங்கி கிடக்கிறா. உடனே தோழிக்கு மெசேஜ் வரதை பார்த்துட்டு என்னடா இப்போ தான் ஸ்ரேயாவை பார்த்துட்டு வரோம் ஹெல்ப்புன்னு சொல்கிறாளேன்னு சொல்லிட்டு உடனே போன வேகத்தில் திரும்பி வர வழியில் எங்கே இருக்கான்னு தெரியாதனால போய் பார்க்குறா. போய் பார்த்தா அந்த இடத்துல தோழியை காணும். உடனே பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறா. இந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் தான் ஒன்றா காலேஜிலேருந்து வந்தோம். நான் போயிட்டேன். அவள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. ஆனால் திரும்ப ஹெல்ப்புன்னு சொல்லி மெசேஜ் வந்திருக்கு. நான் வந்து பார்க்குறேன், அந்த இடத்துல அவளை காணும். அவள் லொக்கேஷன் ட்ரேஸ் பண்ணி எங்கே இருக்கான்னு சொல்லி தேடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறா. அந்த இன்பிட்வீன் கேப்பில் ஸ்ரேயாவோட அப்பாவுக்கும் இந்த தோழி தகவல் சொல்லிடுறா. உடனே கண்ணன் பதறி போயிட்டு ஆட்டோ சவாரியில் உடனே அங்கே போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். லொக்கேஷனே தெரியாது. உடனே அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த புதருக்கு பக்கத்தில் இருக்கிற மயங்கி கிடக்கிறதுனால அந்த வழியாக ஒரு முதியவர் நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்போ இந்த இவ முனகிற சத்தத்தை கேட்டு என்னடா முணுமுணுப்பாக சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு அந்த முதியவர் கிட்ட போய் பார்க்குறாரு. போய் பார்த்தா ஸ்ரேயா மயக்கத்தில் ஏதோ உளறிட்டு இருக்கா. உடனே இடையில வர வண்டியை வழிமறித்து லிஃப்ட் கேட்டு அந்த பொண்ணை அழைச்சிட்டு போயிட்டு ஜிஹெச்சுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அங்கே போய் அட்மிட் பண்ணுறா. ஜிஹெச்சில் போய் அட்மிட் பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்ரேயாவுக்கு சுயநினைவு வருது. சுயநினைவு வந்ததும் ரொம்ப நன்றிங்க ஐயான்னு சொல்கிறா. உன் பேர் என்னம்மான்னு கேட்குறப்ப என் பேர் ஸ்ரேயா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பேர் ஐயா அப்படின்னு சொன்னோடனே அந்த ஐயாவோட பேர் கிருஷ்ணன் சொல்கிறாரு. உடனே அவளுக்கு ஞாபகம் வருது, இது நம்ம அப்பா சொன்ன அந்த கதையில் வந்த முதியவர் பேராச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப நன்றின்னு சொல்கிறா.
சரிம்மா, நான் உங்கள் அப்பாவுக்கு போய் தகவல் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வந்து நிற்கிறாரு. இதை அறியாமல் அந்த வழியாக தான் கிராஸ் பண்ணுறாரு கண்ணன் ஆட்டோவில். அந்த ஆட்டோவில் போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்காக, ஏன்னா அங்கே தான் தோழி வெயிட் பண்ணிகிட்ருக்கா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு. இங்கே வாங்க, நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி தோழி சொல்கிறதுனால தோழியை தேடி கண்ணன் போயிட்டுருக்காரு. அப்போ அந்த ஆட்டோவில் அந்த முதியவர் ஏறி உட்காராரு கிருஷ்ணன். ஐயா, நான் அவசரமாக போகணும், என்னை விடுங்க அப்படின்னு சொல்லி முதியவர் கேட்குறாரு. என் பொண்ணை காணோம், அதுக்காக நான் போயிட்டுருக்கேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, யார் உங்கள் பொண்ணு பேர் என்ன அப்படின்னு. ஐயா, என்ன ஞாபகம் இருக்கா, ஒரு நாள் என்னை காப்பாற்றுனீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் சொல்கிறாரு கண்ணன் கிட்ட. கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்துட்டு, ஆமாம் நீங்கள் தானே, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறப்ப, ஆமாம் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் பொண்ணு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு அந்த முதியவர். ஸ்ரேயான்னு சொல்கிறாங்க. இப்போ தான் உன்னோட பொண்ணை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு வந்திருக்கேன், போய் மேலே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அவர் கண்ணில் அவ்வளோ ஆனந்த கண்ணீர் வருது. உடனே கட்டி பிடிச்சி ரொம்ப நன்றிங்க ஏன்னு சொல்லிட்டு தன்னோட பொண்ணை பார்க்க வேகமாக போகிறாரு. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, யாருக்காவது நம்ம உதவி செஞ்சோம் அப்படின்னா அந்த உதவி எப்போ வரும், எத்தனை வருடங்கள் கழித்து வருங்கிறதுன்னு இருக்குல்ல, அது கண்டிப்பாக வரும். அதை நம்ம என்றைக்குமே அதை தட்டி கழிச்சிட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரு சின்ன கதை இது. நன்றி. தேங்க்யூ.